Good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல கிளாஸ் 36th செஷன் தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. Topics covered: Unicode string, title, translate, upper, zfill is decimal. So இந்த டைட்டில் அப்படின்ற ஸ்ட்ரிங் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்ப நார்மலா நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நமக்கு அப்பர் கேஸ்ல டிஸ்ப்ளே பண்ணும். அடுத்தது டிரான்ஸ்லேட் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம இந்த டிரான்ஸ்லேட் அப்படின்றத ஆல்ரெடி ஒரு கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதாவது இன் டேப் அவுட் டேப் அப்படின்னு கொடுத்துட்டு இன் டேப்ல வந்து ஒரு கேரக்டர்ஸும் அவுட் டேப்ல வந்து சம் நம்பர்ஸும் கொடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்கும் போது நமக்கு அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்ல நமக்கு அவுட் டேப்ல என்ன கண்டென்ட் இருக்கோ அதுதான் நமக்கு அவுட் டேப்ல டிஸ்ப்ளே பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் அப்பர். சோ அப்பர் அப்படின்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்ன அப்படின்னா, நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கினுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே அப்பர் கேஸ், அதாவது கேபிட்டல் லெட்டர்ல நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். நெக்ஸ்ட் zfill, அதாவது ஜீரோ ஃபில் அப்படின்றது தான். நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங்குக்கு ப்ரீவியஸா ஏதாவது ஸ்பேசஸ் இருந்தது அப்படின்னா அத நார்மலா ஒயிட் ஸ்பேஸா இல்லாம சம் நம்பர்ஸ் வச்சு நமக்கு அந்த ஸ்பேஸ ஃபில் பண்றதுக்கு பேரு தான் என்னன்னா ஜீரோ ஃபில் அப்படின்றது. சரிங்களா? நெக்ஸ்ட் இஸ் டெசிமல், அதாவது நம்ம கொடுத்திருக்கக்கூடிய கோடிங்ஸ் அப்படின்றது ஃபுல்லா டெசிமலா இருந்துச்சு அப்படின்னா, நம்பர்ஸா இருந்தது அப்படின்னா நமக்கு ட்ரூன்னு டிஸ்ப்ளே பண்ணும். அப்படி இல்ல ஏதாவது சம் கேரக்டர்ஸ், அதாவது சம் ஸ்ட்ரிங்ஸ் நம்ம கொடுத்திருந்தோம் அப்படின்னும் போது நமக்கு ஃபால்ஸ் டிஸ்ப்ளே பண்ணும். சரிங்களா? சோ நம்ம இது ஒவ்வொரு கோடிங்கும் இப்ப பிரீஃபா பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்ட்ரிங் டைட்டில் மெத்தட். The title method returns a copy of the string in which first characters of all the words are capitalized. அதாவது இந்த டைட்டில் மெத்தட் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸ் மட்டும் நமக்கு கேபிட்டலைஸ் பண்ணி டிஸ்ப்ளே பண்றதுக்காக இந்த டைட்டில் மெத்தட்ன்றதை யூஸ் பண்றோம். சோ இதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, str.title. சோ இதுக்கான ப்ரோக்ராம் பாருங்க. ப்ரோக்ராம்ல str equal to this is string example wow அப்படின்னு கொடுத்திருக்கோம். சோ இதனுடைய பிரிண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா str.title அப்படின்னு இருக்கும். சோ இதுக்கான அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங்குக்கான ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எதுல டிஸ்ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு அப்பர் கேஸ், அதாவது கேபிட்டல் லெட்டர்ல நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். சரிங்களா? சோ இந்த ப்ரோக்ராம் நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? VS கோட் குள்ள போயிடுறேன். VS கோட்ல ஃபைல்ல நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை இதுல டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல்ல சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரோக்ராம ஒரு ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட்ல பாருங்க, நம்மளுடைய இந்த ஸ்ட்ரிங்குக்கான ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் பாருங்க கேபிட்டல்ல டிஸ்ப்ளே பண்ணி காட்டியிருக்குங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? செகண்ட், string translate method. The method translate returns a copy of the string in which all the characters have been translated using table constructed with the make trans function in the string module, optionally deleting all characters found in the string delete chars. அதாவது இந்த டிரான்ஸ்லேட் அப்படின்ற மெத்தட் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி கொடுத்திருக்க ஸ்ட்ரிங்கினுடைய ஏதாவது ஒரு கேரக்டரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஒன்னு என்னன்னா இன் டேப் அப்படின்னு ஒன்னும், நெக்ஸ்ட் அவுட் டேப் அப்படின்னு ஒன்னு யூஸ் பண்ணுவோம். சோ நம்ம இந்த இன் டேப்ல கொடுத்திருக்கக்கூடிய கேரக்டர்ஸையும் அவுட் டேப் கொடுத்திருக்கக்கூடிய கேரக்டர்ஸையும் நம்ம
மெர்ஜ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அவுட்புட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங்ல எந்த ஸ்பெசிபிக் கேரக்டர்ஸ் வந்து கோயின்சைட் ஆகுதோ அந்த கேரக்டர்ஸ்ல அவுட் டேப்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிட்டு டிஸ்ப்ளே பண்ணும். சரிங்களா? சோ இதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா str டாட் டிரான்ஸ்லேட் ஆஃப் tab table comma delete chars. சோ இதுக்கான ப்ரோக்ராம் பாருங்க. in tab equal to aeiou, out tab equal to 1 2 3 4 5, tran tab equal to str dot make trans of in tab comma out tab. so நமக்கான கண்டிஷன் வந்து இதுதான். str equal to this is string example wow. next print str dot translate of tran tab. so இந்த ப்ரோக்ராம்ல என்ன கொடுத்திருக்கோம்னா in tabல வந்து aeiou ன்னு கொடுத்திருக்கோம். அதே மாதிரி அவுட் tabல என்ன கொடுத்திருக்கோம்னா நம்பர்ஸ் கொடுத்திருக்கோம். சோ இந்த tran tabல என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து இந்த in tabல இருக்கும்போது அது அவுட் tabல வந்து எந்த கேரக்டருக்கு எந்த நம்பர் இருக்கோ அந்த ஸ்பெசிபிக் கேரக்டர் வந்து இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கும்போது அந்த கேரக்டர்ஸ் வந்து நமக்கு அவுட் tabல இருக்கக்கூடிய கேரக்டரா சேஞ்ச் ஆயிடும். சோ இந்த அவுட்புட்ல பாருங்க நமக்கு this is string example wow னு கொடுத்திருக்கோங்களா. சோ இந்த அவுட் tabல பாத்தீங்கன்னா I அப்படின்றது 3 அப்படின்ற லைனுக்கு ஈக்குவலா இருக்குன்றதுனால Iன்றது 3 சேஞ்ச் ஆயிருக்கு. அகைன் மறுபடியும் I அப்படின்றது 3 சேஞ்ச் ஆயிருக்கு. திரும்பவும் ஸ்ட்ரிங்ல பாருங்க Iன்றது 3 சேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்து எக்ஸாம்பிள் ஈன்றது செகண்ட் நம்பர் 2ல இருக்கு அப்படின்றதுனால 2 னும், அடுத்தது நமக்கு A அப்படின்றது நம்பர் 1ல இருக்குன்றதுனால 1 அப்படின்னும், திரும்பவும் E அப்படின்றது நமக்கு 2ல இருக்குன்றதுனால 2 னும், வாவ் அப்படின்றது O அப்படின்றது 4th நம்பர்ல இருக்கிறதுனால 4 னும் நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணி காட்டியிருக்கு. சோ இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா. VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ப்ரோக்ராம ஒரு ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட்ல பாருங்க நம்ம இங்க கொடுத்திருக்க ஸ்ட்ரிங்ல எது எதெல்லாம் வந்து இந்த இன் tabல இருந்து அவுட் tabக்கு எதெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கோ அதெல்லாம் சேஞ்ச் ஆயிட்டு நமக்கு அவுட்புட் டிஸ்ப்ளே பண்ணிருக்குங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா. நெக்ஸ்ட் ஒன் string upper method. The upper method returns a copy of the string in which all case-based characters have been uppercased. அதாவது இந்த அப்பர் கேஸ் மெத்தட் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம கொடுத்த அந்த ஸ்பெசிபிக் ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்ல லோயர் கேஸ் அதாவது ஸ்மால் ஆல்பபெட்டிக்கல் லெட்டர்ஸ்ல இருக்கிறது எல்லாமே நமக்கு என்னவா டிஸ்ப்ளே பண்ணோம்னா ஆல்பபெட்டிக்கல் லெட்டர்ஸா வந்து டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். சரிங்களா. சோ இதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா str டாட் அப்பர்னு காட்டும். அதாவது நம்ம லோயர் கேஸ்ல டைப் பண்ண கேரக்டர்ஸ் மட்டும் தான் அப்பர் கேஸ்ல சேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா. நீங்க அப்பர் கேஸ்ல கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்றத நம்ம ப்ரோக்ராம்ல ரன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. சோ ப்ரோக்ராம் பாருங்க str equal to this is string example wow அப்படின்னு கொடுத்துட்டீங்களா. சோ பிரிண்ட்ல string upper comma string str dot upper னு கொடுத்துட்டோம். சோ இதுக்கான அவுட்புட் என்ன இருக்குனாக்கா string upperல this is string example wow அப்படின்னு டிஸ்ப்ளே பண்ணிருக்கீங்களா. சோ இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா. VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ப்ரோக்ராம் நேம ஒரு ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட் பாருங்க நம்ம லோயர் கேஸ்ல கொடுத்தது எல்லாமே வந்து அப்பர் கேஸ்ல டிஸ்ப்ளே பண்ணிருக்குங்களா. சோ இப்போ நான் பாருங்க இது எல்லாமே வந்து அதாவது this is அப்படின்னு இருக்கிறது நான் அப்பர் கேஸ்ல கொடுக்குறேன். நமக்கு ரிசல்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சோ இத நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நமக்கு பாருங்க அப்பர் கேஸ்ல இருக்கிறது அப்படியே டைரக்டா அப்பர் கேஸ்ல தான் டிஸ்ப்ளே பண்ணிருக்கு. ரிமைனிங் இருக்கக்கூடிய லோயர் கேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் எல்லாமே வந்து அப்பர் கேஸ்ல சேஞ்ச் ஆயிட்டு டிஸ்ப்ளே பண்ணிருக்குங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா. நெக்ஸ்ட் string zfill method. The zfill method pads string on the left with zeros to fill width. So இதுக்கான syntax என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா str dot zfill width.
அதாவது இந்த இன்சர்ட் ஃபில் மெத்தட் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங்குக்கான லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய ஸ்பேசஸ் எல்லாத்தையுமே வந்து ஒயிட் ஸ்பேஸா இல்லாம சம் ஜீரோஸ் கொடுத்து அந்த ஸ்பேஸ வந்து ஃபில் பண்றதுக்கு பேரு தான் என்னன்னா ஜீரோ ஃபில் மெத்தட் அப்படின்றது. சோ இத நம்ம ப்ரோக்ராம்ல பார்க்கலாங்களா? சோ ப்ரோக்ராம் பாருங்க. str equal to this is string example wow print str.zfill str.zfill of 40. Next print str.zfill str.zfill of 45. அதாவது நம்ம கொடுத்த இந்த ஸ்பெசிபிக் ஸ்ட்ரிங் அப்படின்றதுக்கான ஃபர்ஸ்ட் கோடிங்ல இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40 ஸ்பேசஸ்ல வந்துட்டு தள்ளி நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங்ன்றத டிஸ்ப்ளே பண்ணணும்னு கொடுத்துருக்கிறதுனால அப் டு 40 இண்டெக்ஸ் வரைக்கும் நமக்கு 0 டிஸ்ப்ளே பண்ணும். நெக்ஸ்ட் 45 இருக்கிறதுனால 45 இண்டெக்ஸ் வரைக்கும் நமக்கு 0 டிஸ்ப்ளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரிங் வந்து டிஸ்ப்ளே பண்ணும். சரிங்களா? சோ நம்ம இத VS கோட்ல ரன் பண்ணி பாத்துடலாங்களா? VS கோட் குள்ள போயிடுறேன். VS கோட்ல நம்மளுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்க டைப் பண்ணிக்கலாம். சோ ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்ப ஃபைல்ல சேவ் ஆப்ஷன்ல உங்களுடைய ப்ரோக்ராம் நேம .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இதுல ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இங்க பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்த கோடிங்ல 14 கொடுத்திருக்கிறதால நமக்கு 40 ஸ்பேஸ் வரைக்கும் 0 டிஸ்ப்ளே பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் 45 ஸ்பேஸ் கொடுத்திருக்கிறதால 45 ஸ்பேஸ் வரைக்கும் நமக்கு 0 டிஸ்ப்ளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங்ன்றது நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணி காட்டியிருக்குங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் string is decimal method. The is decimal method checks whether the string consists of only decimal characters. This method are present only on Unicode objects. அதாவது இந்த is decimal method அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங் அப்படின்றதுல டெசிமல் கேரக்டர்ஸ் மட்டும் இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். நம்ம கொடுத்தது டெசிமல் கேரக்டர்ஸா இருந்தது அப்படின்னா ட்ரூன்னு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணும். அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். சரிங்களா? சோ நோட்ல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, unlike in Python 2 all strings are represented as Unicode in Python 3. சோ நம்ம கொடுத்திருக்க ஸ்ட்ரிங் எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் கோடா தான் வந்து நமக்கு Python 3ல வந்து டிஸ்ப்ளே பண்ணும். சோ கீழ வந்து எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா str.isDecimal அப்படின்றது. சரிங்களா? இத நம்ம ப்ரோக்ராம்ல பார்க்கலாங்களா? சோ ப்ரோக்ராம் பாருங்க. str equal to this 2023 print str.isDecimal. next str equal to 2202 2023 print str.isDecimal. அதாவது நம்ம கொடுத்த கோடிங்ஸ் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் கோடிங் பாருங்க, நம்ம கேரக்டர்ஸோட சேர்ந்து டெசிமல் நம்பர்ஸ் கொடுத்திருக்கிறதுனால நமக்கு ஃபால்ஸ் அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணி காட்டியிருக்கு. அதே மாதிரியே செகண்ட்ல பாருங்க, நமக்கு எல்லாமே டெசிமல் நம்பர்ஸா இருக்கிறதுனால நமக்கு ட்ரூன்னு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணி காட்டியிருக்கு. சரிங்களா? சோ இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பாத்துடலாங்களா? VS கோட் குள்ள போயிடுறேன். VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தான கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேம .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல கொடுத்துக்க ஸ்ட்ரிங்குக்கான கோடிங் வந்து நம்ம கேரக்டர்ஸோட சேர்ந்து டெசிமல் நம்பர்ஸ் கொடுத்திருக்கிறதுனால ஃபால்ஸ் டிஸ்ப்ளே பண்ணிருக்கு. அண்ட் தென் நமக்கு செகண்ட்ல இருக்கிறது எல்லாமே டெசிமல் நம்பர்ஸா இருக்கிறதுனால நமக்கு ட்ரூன்னு டிஸ்ப்ளே பண்ணி காட்டியிருக்கு. சரிங்களா? சோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம டைட்டில், டிரான்ஸ்லேட், அப்பர் அண்ட் தென் இஸ் டெசிமல், இசட்ஃபில் இது எல்லாமே நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சோ இன்னைக்கோட நமக்கு ஸ்ட்ரிங்குக்கான அந்த பர்டிகுலர் கோடிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.